எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் பெண்டிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதையை பார்க்க போறோம். ஒரு லேடி ஒருத்தங்க ஆல்ரெடி அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பாட்டி ஒருத்தங்க ஒரு பிளாக் பாக்ஸ கொடுக்கறாங்க. சோ அது ஒன்றும் சாதாரண பாக்ஸ் கிடையாது. அப்படி அது என்ன பாக்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது தான் முழு கதையே. நம்ம மண்டைக்குள்ள இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல மைண்ட் பெண்டிங்கா முடிச்சிருப்பாங்க. சோ கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2025வது வருஷத்துல ரிலீஸ் ஆன விஷயஸ்ன்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க பேரு பாலி, இருட்டான ஒரு ரூம்ல ரெட் கலர் லைட் மட்டும் எரியுது. அவங்க முகம் ஃபுல்லா ஒரு பயம். சோ அதுக்கு தான் ரெட் லைட்டே. ஏன்னா ரெட் லைட் அப்படின்றது ஆபத்துக்கான ஒரு அறிகுறி. சோ பாலியும் வந்து ஒரு ஆபத்துல இருக்காங்க. சோ அப்படியே பயத்திலேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்க யாருக்கிட்டயோ பேசுறாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பாலியும் இது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு, ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ கதை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போகுது. பாலி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வீடு பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு, போட்டது போட்டபடி கிளீன் பண்ணாம இருக்கு. அதோட அவங்க போனை பார்த்தாலே நமக்கு புரிய வருது, நிறைய கால் வந்திருக்கு, எதையுமே அவங்க அட்டன் பண்ணவும் இல்ல, ரெஸ்பான்ஸும் பண்ணல. சோ அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இவங்களுக்கு. அப்புறம் பாலி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ட்ரிங்கை ஊத்திக்கிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கற மாதிரி இவங்க பதில் சொல்ற மாதிரி பண்றாங்க. சோ ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்கு போல, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. சோ இது வந்து குளிர்காலம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே இந்த ஃபயர் பிளேஸ்லாம் இருக்கும். சோ அது கிட்ட நின்று குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் பெல் அடிக்கிற சவுண்டு. பாலி யாரு அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணா ஒரு வயசான லேடி ஒருத்தங்க இருக்காங்க. பாலியும், பாட்டி உங்களுக்கு யாரு வேணும், அது வந்து நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, எனக்கு இங்க இருந்தவங்கள தெரியும்னு நினைக்கிறேன், ஆனா பாட்டி நீங்க தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இங்க நான் மட்டும் தான் இருக்கேன், வேணா பக்கத்து வீட்டுல கேட்டு பாக்குறீங்களா, ஏன்னா அங்கேயும் ஒரு பாட்டி இருந்தாங்க. இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, நான் டாக்ஸில தான் வந்தேன், டாக்ஸிக்காரன் இங்கேயே நிப்பாட்டிட்டு போயிட்டான், எனக்கு இப்ப எங்க போறது, இந்த நேரத்துல யாருகிட்ட போறதுன்னு தெரியலமா, ஒரே குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி நடுங்குறாங்களா. பாலிக்கு பாவமா போகுது. சரி பாட்டி, இந்த நேரத்துல நீங்களும் எங்க போவீங்க, காலையில எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வெளியவே ரொம்ப நேரம் இருக்காதீங்க, குளிரும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியா அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேயுமே அந்த பாட்டி அந்த வீட்டை வித்தியாசமா பாக்குறாங்க. அதோட பாலி கிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு கேட்க, பாலியும் எடுத்துட்டு வரதுக்கு போறாங்களா. இப்பதான் அந்த பாட்டிய நமக்கு தெளிவாவே காட்டுறாங்க. பாட்டியோடைய கையில மோதிர விரலும் சுண்டு விரலும் மிஸ் ஆகுது. அதுவும் இப்ப ரீசெண்டா தான் கட் பண்ணிருப்பாங்க போல, ஏன்னா அவங்க கையில சுத்தி இருக்கிற பேண்டேஜ்ல ஒரே ரத்தமா இருக்கு. சோ பாட்டி வந்து உட்காடுறாங்க. பாலியும் வந்துட்டு குடிக்க தண்ணியை கொடுத்துட்டு, சரி பாட்டி நான் போன் தரேன், தெரிஞ்சவங்க யாருக்காவது கால் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது போனா, அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுமா, நான் அந்த காலத்து பொம்பளை, சரி நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து என் பையனோட நம்பர் இருக்கு, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தரட்டுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பாலி சொல்றாங்க. பாட்டி வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா, இல்ல பாட்டி ஏன் கேக்குறீங்க, இல்ல உன் ஒருத்திக்கு இவ்வளோ பெரிய வீடா, ரொம்ப பெருசா இருக்கே, அது வந்து இது என் சிஸ்டரோட வீடு, அவளோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அதுக்கப்புறமா இப்ப குழந்தை பிறந்து டவுன்ல பெரிய வீட்டுக்கு மாறிட்டாங்க, இப்ப இந்த வீட்டை எனக்கு ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. ஓ அப்படியா, அப்பனா இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாரும் இல்லல்ல, இல்ல பாட்டி யாரும் இல்ல, அப்படின்னா சரி நான் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி பேச, எங்க பாலிக்கு எதுவும் புரியல. பாட்டி நீங்க என்ன பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க பையன் நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணி தரேன், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்துட்டு ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் ஒண்ணுத்த எடுத்து வைக்கிறாங்க. எங்க பாலிக்கு எதுவும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு சாண்ட் டைமர் ஒன்னு அதை வைக்கிறாங்க. சோ மேல இருக்கிற மண்ணு எல்லாமே கீழே பொறுமையா கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது கீழே வந்துருச்சுன்னா டைமர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ அந்த சாண்ட் டைமரை எடுத்து வச்ச உடனேயுமே பாட்டி பாலியை பார்த்து, இதுக்கப்புறம் இது உன்னோடது, நீ சாக போற அப்படின்னு சொல்றாங்க. பாலி ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன உளறீங்க, நான் ஒன்னும் உளரல, நீ பயப்படலாம், நீ சோகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா இன்னைக்கு நைட்டு நீ சாக போற, இதுதான் உண்மை, இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்ல பாலி பயப்படுறாங்க. இங்க பாருங்க பாட்டி, ஒழுங்கா நீங்க இங்க இருந்து போங்க, கண்டிப்பா நான் போறேன், ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு உங்ககிட்ட நான் சொல்லணும்ல, இங்க பாருங்க நீங்க எதையும் சொல்ல தேவையில்ல, ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா, பாலி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இது உன் கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, பாலி வந்து இன்னும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. அதனால அந்த சாண்ட் டைமரை பாக்ஸ் குள்ள வச்சுட்டு, பாட்டி இதுக்கு மேல என் வீட்டுக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிய வெளியே அனுப்புறாங்க. பாட்டியும் வந்து நான் சொல்றத கேளு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான
விஷயம், இது நீ பண்ணி தான் ஆகணும், இல்லனா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காம பாலி வந்துட்டு பாட்டியை வெளியே விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்பொழுது, பாலி நான் சொல்றத கேளு அப்படின்னு பாலியோடைய பேரை பாட்டி சொல்றாங்க. எங்க பாலிக்கு ஷாக்கு. ஏன்னா வந்ததுல இருந்தே பாலி அவங்க பேரை சொல்லவே இல்லை. ஆனா உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாட்டியும், பாலி நான் சொல்றத தெளிவா கேளு, இது நான் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சேன், ஆனா என்னால அதுல இருந்து எழுந்துக்க முடியல, உன்னாலையும் எழுந்துக்க முடியாது அப்படின்னு புரியாத மாதிரி பேசுறாங்களா. பாலியும் அதெல்லாம் கண்டுக்காம நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வெளியே தான் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஜன்னல் வழியா நம்ம பாலி பார்க்கும் பொழுது அங்க அந்த பாட்டிலாம் இல்ல, ஆனா நடு ரோட்ல அந்த கருப்பு பாக்ஸ் மட்டும் இருக்கு. பயந்து போன பாலி வந்து போன்ல அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படியே போன் பேசிக்கிட்டே வெளியே வந்து அந்த பாக்ஸையும் பாக்குறாங்க. இது என்னன்னு தெரியலமா, அந்த கிழவி இந்த பாக்ஸ வீட்டு வாசல்ல ரோட்ல போட்டு போயிருக்கா. போன் கால்ல அம்மாவும், மேபி அது ஏதோ ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்த கிழவியா கூட இருக்கலாம், நீ அதெல்லாம் கண்டுக்காத, உன் வேலையை பாரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பாலியும் வந்துட்டு அந்த பாக்ஸ காலால லைட்டா தள்ளி பாக்குறாங்க. போன் கால்ல அம்மாவும், சரி பாலி, நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போற அப்படின்னு கேட்ட உடனே பாலியும் வந்து மைண்ட் மாறி, அதாம்மா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு பார்க்கலான்னு இருக்கேன், இருங்க நான் வீட்டுல போயிட்டு போட்டு பார்த்து உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறேன் அப்படின்னு அந்த பிளாக் பாக்ஸை கண்டுக்காம பாலி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாக்குறாங்க, நாளைக்கு இன்டர்வியூக்கு எதை போட்டு போலான்ட்டு. சோ போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விடுறாங்க. சோ பாலி வந்துட்டு எடுத்த போட்டோவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு நிழல் மாதிரியும் பேய் உருவத்துல யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல வர மாதிரி தோணுது. பாலிக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. பின்னாடி இருந்து பாலி அப்படின்னு இவங்களோட பேரை சொல்ற மாதிரி அந்த பேய் கத்த பாலி பயந்து போறாங்க. டக்குன்னு வேகமா கீழே வந்துடுறாங்க. இது நம்ம கற்பனையா இல்ல என்ன ஏதுன்னு ஒன்னும் அவங்களுக்கு புரியல. திரும்ப அகைன் அவங்களுக்கு கால் வருது. அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் பாலி அட்டன் பண்ணி, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது, நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் மாதிரியே ஸ்மெல் வந்தது, அதோட நீங்க என் ரூம்ல இருக்கிற மாதிரியும் என் பேரை சொன்ன மாதிரியும் எனக்கு தோணுச்சுமா. என்ன உளர்ற, நான் எங்கேயோ இருக்கேன், நான் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும், அதாம்மா எனக்கும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம பார்த்த அந்த பேய் உருவம் வந்துட்டு பாலியோடைய அம்மாவோட உருவம் போல. ஆனா அவங்க உயிரோட போன் கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆவியா வந்த மாதிரி பாலிக்கு தோணுச்சுன்னு தெரியல. அம்மாவும் வந்து, நீ அனுப்பின போட்டோஸ்ல ஒரு போட்டோ சூப்பரா இருந்தது, ஆனா மிஸ் மேஷா போட்டிருக்க, கரெக்டா போடு, மேல போ அப்படின்னு சொல்ல பாலிக்கு பயமா இருக்கு மேல போகிறதுக்கு. ஏன்னா இப்பதான் ஒரு பேய் அவங்க பார்த்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லாம அப்படியே மெதுவா மேல போயிட்டு கட்டிலுக்கு அடியில எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. மேல எதுவும் இல்ல. சோ நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து டேபிளை பாக்குறாங்க. பாலிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா ரோட்ல இருந்த அந்த பிளாக் பாக்ஸ் இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. அம்மா, அந்த ரோட்ல இருந்த பிளாக் பாக்ஸ் இப்ப இங்க இருக்குமா அப்படின்னு சொல்ல, அது எப்படி தன்னாலேயே உள்ள வரும், நீ தான் தெரியாம கொண்டு வந்திருப்ப. ஆனா அம்மா, நான் கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு பாலிக்கு எதுவும் புரியல. சரி பாலி, பயப்படாத, அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாரு. சோ பாலியும் வந்து மெதுவா அந்த பிளாக் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. உள்ள வந்துட்டு அந்த சாண்ட் டைமர் தான் இருக்கு. அதை எடுத்து கீழே வைக்கும் பொழுது அதுல இருந்து மண்ணு கொட்டவே இல்ல. மண்ணு ஸ்டக் ஆகி இருக்கு போலயேமா. அப்படின்னா இதனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா நான் தான் சொன்னல நீ சாக போற அப்படின்னு. அம்மா என்ன ஆச்சு, ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் உன்னோட அம்மாலாம் கிடையாது, நான் யாருன்னு இன்னுமா உனக்கு தெரியல. சோ பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அம்மா மாதிரி பேசினது அந்த பாட்டி தான். உடனே பாலி காலை கட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது காலிங் பெல் அடிக்குது, டோர் நாக் ஆகுது, பயங்கரமான சவுண்ட்லாம் கேக்குது. இவங்களுக்கு வெளியே போகவும் பயமா இருக்கு. சோ அகைன் போன் கால் வருது, மாமன் போட்டிருக்கு. ஆனா பேசுறது அந்த பாட்டி. சோ பாலியும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயம் கூட எனக்கு தெரியும். உனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட பேசாம வந்துருவ. நீ ஒரு ரகசியம் மாதிரி, அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நீ சாக போற, சாக கூடாதுன்னா. உடனே பாலியும், சாக கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சோ அந்த பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற அந்த கருப்பு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு நீ 3 பொருளை கொடுக்கணும். ஒன்னு நீ அதிகமா வெறுக்கிற ஒரு பொருள், இன்னொன்னு உனக்கு அதிகமா தேவைப்படுற ஒரு பொருள், கடைசியா நீ அதிகமா விரும்புற பொருள். இது 3த்தையும் நீ அந்த பாக்ஸ்குள்ள போடணும்.
அதோட ஞாபகம் வச்சுக்கோ, டைம் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ பொய் சொன்னாலும் ஈஸியா அது கண்டுபிடிச்சிரும். இதை கேட்கிற பாலியும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே. புரியல அப்படின்னா சீக்கிரமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, ஏன்னா உனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம பாலிக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சரியா புரியல, ஆனா அந்த கருப்பு பாக்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ பாலியும் வந்து அந்த கருப்பு கலர் பாக்ஸையே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மெதுவா பக்கத்துல வந்து அந்த பாக்ஸ்குள்ள கையை விட்டு அந்த கிழவி என்ன சொல்லுச்சு, இந்த பாக்ஸ்குள்ள நம்ம விரும்புற ஏதாவது ஒரு பொருள், நமக்கு தேவையான ஒரு பொருள், நம்ம வெறுக்கிற ஒரு பொருள், வெறுக்கிற பொருளா அப்படின்னு சொல்லி அவங்க சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிகரெட் டப்பாவை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டு க்ளோஸ் பண்றாங்க. இதுதான் நான் வெறுக்கிற ஒரு பொருள் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சிகரெட் அப்படியே தான் இருக்கு. அட என்னடா இது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. டக்குன்னு பாலியோடைய தொண்டை அடைச்சிக்குது, அப்படியே சோக் ஆகுது. அவங்க கீழே விழுந்து அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு சாவி ஒண்ணு வெளியே வருது. அந்த சாவி அப்படியே தூர தள்ளி விட்டுட்டு உயிருக்கு அவங்க போராடுறாங்க. அதோட இவ்வளவு நேரம் வந்து அந்த சாண்ட் டைமர்ல வந்து மணல் கொட்டவே இல்லைல்ல, ஆனா இப்ப கொட்ட ஆரம்பிக்குது. டைம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. சோ பாலி வேகமா உடனே பக்கத்து வீட்டு கதவை போய் நாக் பண்றாங்க. அங்க பார்த்தா ஒரு லேடி ஒருத்தங்க ஆல்ரெடி போன்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க போல. பாலியும் வந்துட்டு, மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, உங்க போனை கொடுக்குறீங்களா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா அந்த லேடி வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கமா, அந்த போனை தரேன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாலிய வந்து உள்ள கூப்பிடுறாங்க. பாலியும் உள்ள போய் உட்காந்தா, சீக்கிரமா போனை கொடுங்களேன். அட ஒரு நிமிஷம் இருமா, இந்த மனுஷங்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, உனக்கு சூடா டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பாலியோடைய அவசரம் புரியாம அவங்க மாட்டு டீ போட்டு கையில கொடுக்குறாங்க. ஐயோ கொஞ்சம் காலை கட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்களேன், போலீஸ்க்கு அவசரமா நான் கால் பண்ணோம். அட இருமா, இன்னொரு கால் வருது அப்படின்னு சொல்லி அந்த லேடி அந்த இன்னொரு காலை அட்டன் பண்றாங்க. அட பாத்தியா, போலீஸ் தான் கால் பண்ணிருக்காங்களே. பாலிக்கு ஷாக்கு, எது போலீஸே கால் பண்ணிருக்காங்களா, என்ன சொல்றாங்க அவங்க? டக்குன்னு அந்த லேடி ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி நிக்கிறாங்க. அவங்க கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சு பாலிய பார்த்து, தேவையில்லாம என்ன இந்த மாதிரி பண்ண வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த கத்திலேயே போயிட்டு முட்டிக்கிட்டு வேணும்னே குத்திக்கிறாங்க. அந்த லேடி இப்ப வித்தியாசமா அந்த பாட்டி மாதிரி பேசுறாங்க. நான் தான் சொன்னல, நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கோம், நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியாலேயே கழுத்தை அறுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ யாரையும் தேடி எங்கேயும் போக கூடாது, இல்லனா இப்படிதான் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கத்தியாலேயே குத்திக்கிறாங்க. வித்தியாசமா சிரிக்கிறாங்க. கடைசியில அவங்க இறந்தே போறாங்க. சோ நம்ம பாலி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே பேய் பிடிச்ச மாதிரி அவங்க வீட்டு கத்தியாலேயே அவங்களே குத்திக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. சோ பாலிக்கும் புரிய வருது, இதுக்கு மேல நம்மளால எங்கேயும் போக முடியாதுன்னு. திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க கையெல்லாம் ரத்த கரையா இருக்கு, அதை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. சோ சரியான டென்ஷன்ல இருக்காங்க. சிகரெட் அடிக்கிறாங்க. போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணாலும் ஆன் ஆகல. அதோட இப்பதான் பாலியே நோட் பண்றாங்களே, அந்த சாண்ட் டைமர் ஆன் ஆகி இருக்கு, மணல் கொட்டிக்கிட்டு இருக்கு. பயந்து போய் உடனே அந்த பிளாக் பாக்ஸ், அந்த சாண்ட் டைமர்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. அப்படியே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து எழுந்து போய் திரும்ப பார்த்தா இவங்க தள்ளி விட்ட அந்த பிளாக் பாக்ஸும் அந்த சாண்ட் டைமரும் திரும்ப டேபிள்ல எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. சோ மணல் கொட்டிக்கிட்டே இருக்கு, டைம் போய்கிட்டே இருக்கு. வீட்ல இருந்த ஒரு ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்து உடையுது. அதுல நம்ம பாலியோடைய ஃபேஸ் மட்டும் அப்படியே ஃபேட் ஆகுற மாதிரி தெரியுது. டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்த போன் ஆன் ஆகி அவங்க அப்பா கால் பண்றாரு. இதை பாக்குற பாலி அப்படியே பயப்படுறாங்க. மெதுவா அந்த போனை ஆன் பண்ணி இவங்க ஹலோன்னு சொல்ல, ஹலோ பாலி எப்படி இருக்க, நான் அப்பா பேசுறேன் அப்படின்னு அவங்க அப்பா பேசுறாரு. ஆனா அப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீங்க எப்பயோ இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு பாலி சொல்லும் போதுதான் நமக்கே புரிய வருது, பாலியோடைய அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அவர்கிட்ட இருந்தே கால் வந்திருக்கு. சோ பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க, இது அந்த கிழவியோடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி, இப்ப நான் என்னதான் பண்ணணும், தேவையில்லாம என்ன ட்ரிக் பண்ணாதீங்க, நீ ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல, பாலி நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த சிகரெட் டப்பாவை உள்ள தூக்கி போட்ட. ஆனா நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிகரெட்டை தான் நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்காத ஒரு பொருள் அப்படின்னா உண்மையிலேயே அது பிடிக்காத ஒரு பொருளா இருக்கணும். நீ பொய் சொன்னா எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும், புரியுதா? அதோட நான் அப்பா இல்லன்னு சொன்னியே, நீ சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது நைட்ல தூங்காம என் கிளாசெட்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு என்ன வந்து எழுப்புவ. அப்பாவும் வந்து ஃபுல்லா தேடி பாப்பேன், ஆனா அங்க எதுவுமே இருக்காது. உண்மையிலேயே எதுவுமே இல்லையா, இல்ல அப்பா பொய் சொன்னா? எப்பவுமே கிளாசெட்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு, அப்பா தான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன். சோ டைம் ஓடிக்கிட்டே இருக்கு பாலி, சீக்கிரமா எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி கால் கட் ஆகுது. சோ பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க, இதுல அப்பா வந்து கிளாசெட்டை பத்தி பேசியிருக்காருன்னா
நம்ம க்ளாசெட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு சாவி வந்ததுல அந்த சாவியை எடுத்துக்கிட்டு நேரா க்ளாசெட் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அந்த க்ளாசெட்டை ஓபன் பண்ணா அதுக்குள்ள துணியெல்லாம் விலக்கி பார்க்கும்பொழுது இன்னொரு ஒரு டோர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவங்க அப்பாவுடைய பழைய போட்டோஸ்லாம் இருக்கு. சோ இதை நம்ம பாலி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த க்ளாசெட்டோடைய டோர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இது தெரியாத பாலி வந்துட்டு அவங்க அப்பாவுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாலிக்கு அவங்க அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவங்க அப்பா வந்து கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கீமோதெரபி எடுக்கும்பொழுது எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோல அப்பா வந்து கிராஸ் செயின் போட்டிருக்காரு. பார்த்தா அந்த கிராஸ் செயினும் அங்கதான் இருக்கு. சோ பாலியும் அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. சடனா அங்க இருக்கிற லைட்லாம் வந்து ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சோ பாலிக்கும் புரிய வருது. சோ நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு கிளாசெட் டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது ஓபன் ஆகவே இல்ல. அதோட பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வந்துட்டு பாலிய டச் பண்ற மாதிரி இருக்கவே இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற துணியெல்லாம் விலக்கி பார்த்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சடனா இறந்து போன பாலியோடைய அப்பாவோட ஆவி வந்து பாலிய அட்டாக் பண்ணுது. கிளாசெட் டோர் ஓபன் ஆகி அப்படியே வெளியே வந்து விழறாங்க இவங்க. ஆனா நல்ல வேளையா பாலி வந்து அந்த கிராஸ் செயினை வந்து விடாம கையிலேயே பிடிச்சு வச்சிருக்காங்க. சரி இதோட ப்ராப்ளம் ஓவர், அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கட்டலுக்கு அடியில இருந்து அப்பாவோட ஆவி சடனா வந்து பிடிக்குமா. அப்படியே பாலியை இழுத்து கட்டலுக்கு அடியில கொண்டு போக ட்ரை பண்ணுது. பாலி ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாங்க. சடனா அவங்க அப்பாவோட ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போகுது. சோ அப்புறம் பாலி வந்துட்டு அப்பாவுடைய அந்த கிராஸ் செயினை எடுத்துக்கிட்டு அந்த பிளாக் பாக்ஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கிராஸ் செயின்ன்றது ஏசப்பாவுடைய அந்த சிலுவை. அதுதான் பாலி அந்த சிலுவையை பார்த்து அப்பா தினமும் ப்ரே பண்ணுவாரு. அவரு மட்டும் கிடையாது, நானும் ப்ரே பண்ணிருக்கேன். ஆனா அந்த பிரேயருக்கெல்லாம் பலனளிக்காத மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரு. அவரு சாகிறதுக்கு காரணம் நீதான். நம்பிக்கையோட நாங்க ப்ரே பண்ணோம், ஆனா எங்களை நீ கைவிட்டுட்ட. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அது நீதான் அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை இருக்கிற செயினை வந்துட்டு அந்த டப்பாக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஓபன் பண்றாங்க. அது மறைஞ்சு போயிடுச்சு. சோ அப்படின்னா பாலிக்கு வந்து உண்மையிலேயே கடவுள் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அதை இந்த பிளாக் பாக்ஸும் ஏத்துக்குச்சு. சோ அதனால பிடிக்காத ஒரு பொருளை பாலி கொடுத்துட்டாங்க. இன்னும் இவங்க ரெண்டு விஷயத்த கொடுத்தாகணும். பிடிச்ச ஒரு பொருள், அப்புறம் இவங்களுக்கு தேவையான ஒரு பொருள், இவங்க லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு பொருள். அதோட அந்த சாண்ட் டைமரும் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. டைமுக்குள்ள இது எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாகணும். சடனா அப்பதான் ஒரு குரல். பாலி உடனே திரும்பி பாக்குறாங்க. ஆனா கண்ணாடியில அவங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இவங்கள பாக்குது. பாலி, நீ என்ன பாக்குறியா? உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா அப்படின்னு யாரோ பேசுறாங்க. யாரு என்னன்னு தெரியாம பாலி சுத்தி முத்தி தேடுறாங்க. பக்கத்துல யாருமே இல்ல. அப்பதான் கண்ணாடியில அவங்களோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. பாலிக்கு ஒரு டவுட் வந்து அப்படியே மெதுவா அந்த ரிஃப்ளெக்ஷனை நோக்கி அவங்க போகும்பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷனும் பக்கத்துல வருது. இவங்க மூவ் பண்ற மாதிரி தான் அதுவும் மூவ் ஆகுது. ஆனா பக்கத்துல வந்த உடனேயுமே இவங்க சிரிக்கல, ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் சிரிக்குது. அப்படியே மெதுவா பாலி வந்துட்டு அவங்க கையை கண்ணாடியில வைக்க ரிஃப்ளெக்ஷனும் பதிலுக்கு கையை வைக்குது. ஆனா உடனே அது கையை எடுத்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய கையில வந்து ஒரு கட்டிங் பிளேட் இருக்கு. அதை எடுத்து கண்ணாடியிலேயே இடின்னு இடிச்சு, பாலி உனக்கு புரியுதா, நீ எப்பயோ இறந்து போயிட்ட அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்ல பாலிக்கு எதுவும் புரியல. அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியிலேயே தலைய கொண்டு வந்து மோதி கண்ணாடியே நொறுங்குது. அதோட இப்பதான் பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கையில அந்த கட்டிங் பிளேட் இருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அதை பண்ணல, நம்ம தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு திரும்பும் பொழுது கண்ணாடியில இருந்த ரிஃப்ளெக்ஷன் இவங்களுக்கு முன்னாடி முகத்துல ரத்தத்தோட வந்து பயம்புறுத்த அவ்வளவுதான் பாலி பயந்துடுறாங்க. சடனா அந்த உருவங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. சோ நடக்கிற எதுவும் புரியாம குழம்பி போன பாலிக்கு ஒரு கால் வருது அவங்க சிஸ்டர் கிட்ட இருந்து. ஆனா பாலி வந்து பயப்படுறாங்க. உண்மையிலேயே கால் பண்றது சிஸ்டர் தானா இல்ல அந்த கிழவிதான் பேசுதா அப்படின்னு சொல்லி புரியாம அட்டென்ட் பண்றாங்க. ஹே பாலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமா நான் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பாலியும் கன்ஃபியூஸோட நீ உண்மையிலேயே என் சிஸ்டர் தானு நான் எப்படி நம்புறது? பாலி, என்ன ஆச்சு? நான் தான் உன்னோட சிஸ்டர், நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? என்ன தெரியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண பக்கத்து வீட்டு லேடிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி பயப்படுறேன் அப்படிலாம் சொன்னியே. ஏய் என்ன சொல்ற? நான் உனக்கு காலே பண்ணவே இல்லையே. அட பாலி, சும்மா விளையாடாத. என்ன வெளியே கார் சவுண்ட் கேக்குது? உன்னோட கார் தான் வருது. ஏய் பாலி, என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வீட்டுக்கே வந்துட்டியா நீனு? சரி சரி, காலை கட் பண்ணு, நான் டோரை ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கால் கட் ஆக எங்க பாலி பயப்படுறாங்க. ஏ நான் இங்க தான் இருக்கேன், அங்க வரல, தயவு செஞ்சு டோரை ஓபன் பண்ணாத, அது நான் கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ரொம்ப லேட்டு, கால் கட் ஆயிடுச்சு. சோ வேகமா இவங்க போகணும்ட்டு மெயின் டோர் கிட்ட போயிட்டு டோரை லாக்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது தன்னாலேயே திரும்ப லாக் ஆகுது. திரும்ப அன்லாக் பண்றாங்க, திரும்ப அது லாக் ஆகுது. சோ டோர் வழியா போக வேணாம், விண்டோ வழியா போகலான்னு ட்ரை பண்ணா விண்டோவை திறக்க முடியல. எல்லா இடமும் லாக் ஆகி இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான சேரை தூக்கி கண்ணாடி விண்டோல போடுறாங்க. அப்பவும் அது உடையவே இல்ல. கடுப்பாகி பாலி அந்த பிளாக் பாக்ஸ் கிட்ட வந்து உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலையா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. சடனா பக்கத்துல இருந்த டிவி ஆன் ஆகுது. அந்த டிவில நம்ம பாலி இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து அவங்க சிஸ்டருக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை கூட விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனா திடீர்னு அந்த குழந்தை முகத்துல எல்லாம் ஒரே ரத்தமாவும் அந்த குழந்தை அலற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குமா, அதை பார்க்க முடியல இவங்களால. டிவி ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க, அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. பிளக்கையே பிடிங்கிட்டாங்க. அப்பவும் அந்த டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சோ அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இந்த டிவி
மூலியமா நம்ம கிட்ட என்னமோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தாங்க முடியாம அதை பாக்குறாங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, உங்களுடைய கால் விரல்களை வெட்டி போடுங்க அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம பாலி கிட்ட வந்துட்டு கட்டிங் பிளேட் இருந்ததுல, சோ அதை யூஸ் பண்ணி காலுடைய விரலை ஒன்னா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 விரலை கட் பண்ணிட்டு வலி தாங்க முடியாம அதை கையில எடுத்து அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள எனக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கால் விரல்கள் ரொம்ப முக்கியம் இல்ல, சோ அதனால தேவையான ஒண்ணு அப்படின்னு உள்ள போட்டாங்க. அதோட கட் பண்ணது பயங்கரமா வலிக்குது இவங்களுக்கு. வேகமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கிட்ட போறாங்க. அப்படியே அந்த கிழிஞ்ச காலோட நடக்க தர ஃபுல்லா ரத்தமாகுது. ஆனா ஒரு வழியா பேண்டேஜ் எடுத்து கால்ல சுத்திக்கிறாங்க. இப்பொழுதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே மேல உக்காந்துக்கிட்டு இவங்க அம்மாவோட ஆவி அப்படியே பேயா இவங்கள பாக்குற மாதிரியும் பயம்புறுத்துற மாதிரியும் பாலிக்கு தோணுது. டக்குன்னு அந்த உருவமும் மறைஞ்சு போகுது. சோ பாலி வந்து நேரா அந்த பிளாக் பாக்ஸ் கிட்ட போறாங்க. அதை ஓபன் பண்ணாதான் தெரியுமே அதுக்குள்ள அந்த விரல்கள் இல்ல அப்படின்னா அந்த பாக்ஸ் அதை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். சோ போயிட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவங்க விரல் அப்படியே தான் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்துட்டு இதை ஏத்துக்கவே இல்ல. பாலியும் வந்துட்டு எனக்கு என்னோட கால் விரல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்க போன்ல ராங்னு வருது. அகைன் திரும்ப டிவி ஆன் ஆகி அந்த குழந்தை முகத்துல ரத்தம் இருக்கிற மாதிரிலாம் இவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி வருது. பாலி பயப்படுறாங்க, எங்க நம்மளால நம்ம சிஸ்டர் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. ப்ளீஸ் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்றேன், ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பாக்ஸை எடுத்துக்கிட்டு கண்ணாடியில அவங்க ரிஃப்ளெக்ஷன், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி தானே தன்னாலேயே சிந்திக்குது இல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் கிட்ட போயிட்டு பாலி கேக்குறாங்க, நான் என்ன பண்றது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் அதோட கையை காட்டுது. பார்த்தா ஆள்காட்டி விரல காணோம். அப்படின்னா நம்ம கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பாலி வந்துட்டு அவங்களுடைய ஆள்காட்டி விரலையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியல. அப்படியே எடுத்து டப்பாக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிக்க டக்குன்ட்டு லைட்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள அந்த விரல்கள் இல்ல. சோ அந்த பாக்ஸ் ஏத்துக்குச்சு. அதோட அந்த சாண்ட் டைமரும் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. சோ ஒவ்வொரு சாக்ரிஃபைஸுக்கும் அந்த டைமர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமர் முடியறதுக்குள்ள நம்ம கொடுத்தாகணும். சோ இப்போ இந்த டைமர் முடியறதுக்குள்ள நம்ம பாலி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அந்த பாக்ஸ்க்குள்ள போடணும். சரணா வந்துட்டு பாலியோடைய வீட்டு கதவுலாம் ஓபன் ஆகுது. பாலி இதுக்கப்புறம் வெளியே போகலாம் போல. பாலிக்கு என்ன கவலை அப்படின்னா டிவில அவங்க சிஸ்டரோட குழந்தைலாம் ரத்தத்தோட வந்தது இல்ல, அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் வேகமா கார் எடுத்துக்கிட்டு அவங்க சிஸ்டருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போல, அது வந்து இந்த வீட்டுல தான் இருக்கு. சோ கார்ல நேரா அங்க போயிடுறாங்க. கதவை தட்டுறாங்க, யாரும் திறக்கிற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட ஒரு சாவி இருக்கும் போல. சோ அதனால அதை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணி அவங்க சிஸ்டரை கூப்பிடுறாங்க. ஆனா எந்த ஒரு ஆன்சரும் இல்ல. சோ அதனால நேரா நம்ம பெட்ரூம்குள்ளேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா பாலியோடைய சிஸ்டர் இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா நம்ம சிஸ்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி வேகமா அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வந்து ஆலி, அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணும் இறந்து போயிருக்கா. நம்ம பாலியால தாங்க முடியல. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் சிஸ்டரும் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு அழறாங்க. தாங்க முடியாம வெளியே ஹால் கிட்ட வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அந்த பிளாக் பாக்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கு டைமரோட. சோ அங்க இருந்த பிளாக் பாக்ஸ் இங்க எப்படி வந்ததுன்ட்டு பாலி பயந்து போறாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து தூக்கி போட்டு இவங்க கதறி கதறி அழுவும் பொழுது அங்க இருக்கிற எல்லா போனும் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. சரின்னு இவங்களும் அங்க இருக்கிற ஒரு லேண்ட்லைன்ல ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல இறந்து போன அந்த குட்டி பொண்ணு ஆலி பேசுறாங்க. ஆன்ட்டி நீங்க என்ன பண்றீங்க? பாலிக்கு தெளிவா புரியுது இது நம்மளோட ஆலி கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா ஆலி பெட்ரூம்ல இறந்து போயிருக்கா. இவங்க இப்பதான் பார்த்துட்டு வந்தாங்களே. சோ பேசுறது ஒரு ஈவில் தான் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமா புரியல ஆன்ட்டி? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது ஆன்ட்டி? சோ பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு ஒன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆலி அப்படின்னு சொல்ல, அதேதான் ஆன்ட்டி, நீங்க அதை தான் பண்ணி ஆகணும். சோ நம்ம பாலியும் வந்து கையில கத்தியோட அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. ஆன்ட்டி இப்ப என் உடம்புல இருந்து என்னத்தை வெட்ட போறீங்க? என் கண்ணையா இல்ல என் மூக்கையா இல்ல என் நாக்கையா? ஆனா பாலி அதெல்லாம் பண்ணல. அந்த குட்டி பொண்ணுடைய முடிய கட் பண்ணி நேரா அந்த பாக்ஸ் கிட்ட கொண்டு வந்து எனக்கு என் சிஸ்டர் பொண்ணு ஆலிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முடிய உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த பிளாக் பாக்ஸ் அந்த முடியை ஏத்துக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த முடி இல்ல. அந்த பிளாக் பாக்ஸ் அதை ஏத்துக்குச்சு. ஆனா இருந்தாலும் நம்ம பாலி வந்து நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்களா, அப்படியே சோகமா இருக்கும்பொழுது டக்குன்னு வித்தியாசமான ஒரு சவுண்டு மேல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி பாலி பயந்து போறாங்க. அது யாருன்னு டக்குன்னு பார்த்தா அது நம்ம பாலியோடைய சிஸ்டர் தான். ஹே பாலி இங்க என்ன பண்ற, என்ன ஆச்சு, பயந்து போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல, இறந்து போன நம்ம சிஸ்டர் உயிரோட வந்திருக்கா அப்படின்னா அப்ப ஆலியும் உயிரோட தான் வந்திருப்பா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. பாலிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் ஆன்ட்டி என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விகாரமா அந்த பொண்ணு கேக்குது.
டக்குன்னு அந்த பொண்ணோட முகத்துலலாம் அப்படியே ஓட்ட ஓட்டையா உருவாகி பயங்கரமா அந்த பொண்ணு கத்த பாலி பயந்து போறாங்க. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு ஒரு பேய் மாதிரி மாறி பாலி கிட்ட வருது. பாலியோடைய காலை பிடிச்சு இழுக்க பாலி அப்படியே பயந்து போறாங்க. அந்த குட்டி பொண்ணோட ஆவி பாலிய பிடிச்சு பாலி மேல உட்காந்து கத்திய எடுத்து பாலியோடைய நெஞ்சிலேயே குத்த டக்குன்னு பார்த்தா பாலி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் வீட்ல இருந்து தான் அவங்களுக்கு முன்னாடி அந்த பாக்ஸும் டைமரும் இருக்கு. சாண்ட் கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. பாலிக்கு புரியல, நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனே, நான் வெறுக்கிற ஒண்ணு, எனக்கு தேவையான ஒண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இன்னும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல டைமர் வேற முடிய போகுது. உடனே பாலி என்ன பண்றாங்கன்னா அவங்க ரிங்கை கழட்டி அந்த பாக்ஸ்குள்ள போட்டு க்ளோஸ் பண்றாங்க. அப்புறம் ஓபன் பண்றாங்க. அந்த ரிங்கு மறைஞ்சு போகுது. டைமரும் ரீஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது அவங்க செயின் எடுத்து போடுறாங்க. அதுவும் மறைஞ்சு போகுது. டைமர் ரீஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அவங்க கையை கட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல இருந்து அந்த ரத்தத்தை அப்படியே பாக்ஸ்குள்ள சொட்ட விடும்போது டக்குன்னு பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு கை வந்து பாலியோடைய கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. பாலி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. சோ இது ஒரு சாதாரண பாக்ஸ் கிடையாது, இது ஒரு ஈவில் பாக்ஸ். அதுக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு, நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ பாலி வந்துட்டு அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா ஒரு வீட்ல மட்டும் லைட் ஆன் ஆகுது. பாலியும் புரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. பார்த்தா டேரா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கதவை திறக்கிறாங்க. யார் வேணும் உங்களுக்கு, என்ன ஆச்சு? அது வந்து என்னோட சிஸ்டர் இந்த தெருவுல தான் இருக்கா, இப்ப அவ வீட்ல இல்ல, அவ வீட்டு சாவியும் நான் தொலைச்சிட்டேன். சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு டேரா கேட்கும் பொழுது, இல்ல எதுவும் பண்ண வேணாம், நான் என் சிஸ்டருக்கு கால் பண்ணும், கொஞ்சம் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்க டேராவும் உள்ள விடுறாங்க. உள்ள போன உடனே நம்ம பாலி அந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க டேரா வந்து சரி உட்காருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க போகும்பொழுது அந்த பிளாக் பாக்ஸையும் அந்த டைமரையும் நம்ம பாலி வந்துட்டு டேபிள் மேல வைக்கிறாங்க. சோ டேரான்ற பொண்ணு வந்துட்டு என்ன பண்றீங்க, என்ன பாக்ஸ் இது அப்படின்னு சொல்லி கேட்க இப்பதான் இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் மாறுற மாதிரியே தெரியல. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல, அது வந்து ரெட் லைட்ல இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம்ல எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது, அப்ப அவங்க ஆபத்துல இருந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம பாலி வந்துட்டு ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு எப்படி அந்த பாட்டிமா வந்துட்டு கொடுத்திருப்பாங்களோ இந்த பாக்ஸ, அதே மாதிரி இப்ப அந்த டேரான்ற பொண்ணு கிட்ட ஏமாத்தி கொடுக்க ட்ரை பண்றாங்கல்ல. ஏன்னா இப்ப இவங்க ஆபத்துல இல்ல, இவங்க தான் அந்த ஆபத்தே. சோ அதனால ரெட் லைட்லாம் இல்ல, பிளைனா இருக்கு. சோ அந்த டேரான்ற பொண்ணு உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இது ஸ்டாப் ஆகணும். சோ அப்படின்னா பாலி வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டாப் ஆகணும்னு சொன்னது வந்து இந்த பாக்ஸ் கிட்ட இருந்து வர பிரச்சனைகளை தான். இப்ப டேராவை பார்த்து இனிமே இது உன்னோட பாக்ஸ், அதோட என்னன்னு தெரியல. பாலிக்கு வந்துட்டு அந்த பொண்ணோடைய பேர் தெரிஞ்சிருக்கு. உன் பேரு டேரா தானே, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? எனக்கு தெரியும், அதோட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள சாக போற அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த பாட்டி பேசினாங்களோ அதே மாதிரி இப்ப நம்ம பாலி இந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல, பாலியும் சீக்கிரமாவே நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேரான்ற பொண்ணு இங்க பாருங்க, என்னோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து இன்னைக்கு நைட்டே வந்துருவாங்க, சோ தயவு செஞ்சு வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்ல பாலியும் உங்க அப்பா அம்மா எல்லாம் வர போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சோ பாலி நேரா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல வந்தாங்களா ஒரு பாட்டி, அந்த பாட்டி வராங்க. அதுவும் கையில அந்த பிளாக் பாக்ஸை வச்சுக்கிட்டு இது என்ன விட மாட்டேங்குது, ஒழுங்கா இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம பாலியே அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த பாக்ஸை வேற ஒரு பொண்ணு கிட்ட தள்ளி விட்டாங்க, திரும்ப இந்த கிழவி இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காளே அப்படின்னு செமையா கடுப்பாகி அந்த பாட்டி கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம பாலி வந்து அந்த பாட்டிய கத்தியாலேயே குத்திடுறாங்க. அவ்வளவுதான், அந்த பாட்டி சாகர நிலைமைக்கு போறாங்க. பாலியும் வந்து எவ்வளவோ வீடு இருக்கும்பொழுது எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட வந்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வீட்டுல இருக்கும் பொழுதும் ஹெல்ப்னு சொல்லி ஒருத்தைய உள்ள விட்டேன், அவ தான் இந்த பாக்ஸை என்கிட்ட கொடுத்தா, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு என் கை விரலெல்லாம் வெட்டி பிடிக்காதது பிடிச்சதெல்லாம் உள்ள போட்டு தப்பிக்கணுன்றதுக்காக ரோட்ல கத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ உன் வீட்டுல தான் லைட் எரிஞ்சது, அதனாலதான் நான் வந்துட்டு காலிங் பெல்லா அடிச்சேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ பாலியும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பாட்டி நம்மள சூஸ் பண்ணல, அந்த பாக்ஸ் தான் நம்மள சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்களும் டேராவை சூஸ் பண்ணல, அவங்க வீட்டுல லைட் எரிஞ்சதுன்னு தான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு பாக்ஸை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம பாலி வந்துட்டு கரெக்டா அந்த பொண்ணுடைய வீட்லயே அந்த பாக்ஸை வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பாட்டிமா வந்துட்டு பாலியோடைய வீட்டுல அதை வச்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க, பாலி வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. சோ அதனால அந்த பாட்டிக்கு வந்துட்டு அந்த கர்ஸ் தொடர்ந்து வந்து இப்ப வரைக்குமே பாட்டி பாதிக்கப்பட்டு ஒரு வழியா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த பாட்டி கொண்டு வந்த அந்த பாக்ஸ் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பாலி அப்படியே பயப்படுறாங்க, டைமர் முடிய போகுது, பாலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான் டைமர் முடிஞ்சிருச்சு. பாலி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அடுத்த நாள் ஆயிருக்கு, பகல் டைம், அவங்க கை விரல் வெட்டி தான் இருக்கு. சோ நடந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதோட முக்கியமா இறந்து போயிட்டதான் நினைச்சாங்கல்ல இவங்களோட சிஸ்டரோட குழந்தை ஆலி, வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு உயிரோட தான் இருக்கா.
இருக்கா. நம்ம பாலி வந்துட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உன் அம்மா கிட்ட சொல்லு, நான் சீக்கிரமாவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலி நேரா எங்க போறாங்கன்னா அந்த டெரான்ற பொண்ணுடைய வீட்டுக்கு தான். ஏன்னா அந்த பாக்ஸ்னால பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்னு அந்த பாக்ஸை அழிக்கணும், அதுக்கு அந்த பாக்ஸை வச்சிருக்கிறவங்க வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பாக்ஸ் காலி. ஏன்னா அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றதே ஒரு ஆவி மாதிரி தான். அதுக்கு வந்து எல்லாமே வேணும், பிடிச்சது பிடிக்காதது தேவையானதுன்னு எல்லாமே. மனுஷங்களுடைய உயிர் அது தேவை. அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தின்னுக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பாக்ஸ் வந்துட்டு யாருக்குமே சொந்தம் இல்லாம அனாதை ஆயிடும். சோ அந்த மாதிரி பாலி வந்து தான் உயிரையே கொடுத்து அந்த பாக்ஸை வந்து யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணலான்ட்டு நேரா டெராவுடைய வீட்டுக்கு போறாங்க. டெராவும் கதவை திறக்கிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா டெரா, நேத்து நைட்டு நான் உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தேன்ல, அதை திரும்ப என்கிட்ட கொடுக்குறியா? ஏன்னா அதனால பெரிய ப்ராப்ளம் தான் வரும், ஆனா அந்த ப்ராப்ளத்தை என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாலி கேட்க, டெராவும் என்ன சொல்றீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க எப்ப வந்தீங்க, நீங்க என்ன பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பாலிக்கு எதுவும் புரியல. ஒருவேளை நம்ம இந்த பொண்ணு கிட்ட கொடுத்தோமா கொடுக்கலையா, ஏன்னா கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கெட்டது நடந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ரொம்ப நார்மலா இருக்கு. அப்படின்னா அந்த பாக்ஸ் எங்க போயிருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு புரியல. அந்த டெரான்ற பொண்ணு கிட்டயும் சாரிமா நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாலி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப டெரா அவங்களுடைய ரூம்குள்ள போனா இப்பதான் நமக்கு தெரிய வருது, அவங்க ரூம் ஃபுல்லாவே ரத்தத்திலேயே யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாத, யாரையும் நம்பாத, எல்லாருமே பொய் சொல்றவங்க, அதுவும் அவ பொய் சொல்லுவா அப்படின்னு பாலிய பாயிண்ட் பண்ணி சொல்லிருக்கு. சோ அதனாலதான் டெரான்ற அந்த பொண்ணு வந்துட்டு பாக்ஸ் இருக்கிற விஷயத்தையே சொல்லாம அப்படின்னு நார்மலா பேசியிருப்பாங்க. பார்த்தா இந்த பொண்ணுமே கைவேரல கட் பண்ணிருக்கா. இதெல்லாம் தாண்டி அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு, உனக்காக நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதோட கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணாதான் தெரியுது, அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வருவாங்கல்ல, அவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு அம்மா அப்பாவையே ஒரு இறையா இந்த பொண்ணு போட்டிருக்கா. சோ அந்த பாக்ஸ் இதுக்கப்புறம் இந்த டெரான்ற பொண்ணை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்க்க போகுது. ஒருவேளை இந்த பொண்ணு ஒத்து வரல அப்படின்னா அந்த பாக்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்க கையில போய் அவங்கள யூஸ் பண்ணி தொடர்ந்து எல்லாத்தையும் அது முழுங்க தான் போகுது. அதுக்காக தான் அந்த பாக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு மைண்ட் பெண்டிங்கான சைக்காலஜிக்கல் ஹாரர் கதைல இந்த மாதிரி ஒரு பாக்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பாக்ஸ் கிட்ட நம்ம எதையும் கொடுக்காம இது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இதே மாதிரி நிறைய மூவிஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.